தூய்மைப்படுத்த வலியுறுத்தி குடகுமலையிலிருந்து பூம்புகார் நோக்கி மயிலாடுதுறைக்கு வந்த பாத யாத்திரை குழு சார்பில் காவிரியில் ஆரத்தி எடுத்து விளக்குகளை ஆற்றில் மிதக்கவிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. காவிரியை தூய்மைப்படுத்த வலியுறுத்தி அகில பாரத துறவியர்கள் சங்கம் மற்றும் அன்னை காவிரி நதிநீர் பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பில் 15வது ஆண்டாக காவிரி பாதுகாப்பு ரத யாத்திரை நடைபெற்றது. அகில பாரதிய சன்னியாசிகள் சங்க செயலாளர் ராமனந்தா தலைமையில் 50க்கும் மேற்பட்ட துறவிகள் காவிரி உற்பத்தியாகும் குடகுமலையிலிருந்து பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். கடந்த மாதம் 24ஆம் தேதி குடகுமலையிலிருந்து புறப்பட்ட பாத யாத்திரை 23வது நாளான நேற்று மயிலாடுதுறையை வந்தடைந்தது. இந்த பாத யாத்திரையை வரவேற்று மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் காவிரி தாய்க்கு சிறப்பு ஆரத்தி வழிபாடு நடைபெற்றது. வேதியர்கள் மந்திரம் முழங்க காவிரி அன்னைக்கு தீப ஆரத்தி மற்றும் விளக்குகளை காவிரி ஆற்றில் மிதக்கவிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. துறவியர்கள், பூசாரிகள் மற்றும் ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்து காவிரி தாயை வழிபட்டனர். இதில் கலந்து கொண்ட துறவியர்கள் மற்றும் பொதுமக்கள் சாக்கடை கழிவுநீர் மற்றும் குப்பைகளை கலக்காமல் பாதுகாக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். இந்த காவிரி துலா யாத்திரை நாளை காவிரி கடலுடன் சங்கமிக்கும் பூம்புகாரில் நிறைவடைய உள்ளது.